பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட. ஆமென். நம்முடைய பெரிய ஜெபங்களில் ஒரு முக்கியமான ஜெபம் என்னென்னா, எல்லாரும் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எல்லாரும் எப்படியாவது மனம் திரும்பணும், எல்லாரும் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் எப்படியாவது பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறணும், எல்லாரும் எப்படியாவது ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதர்களாக இருக்கணும். இது நம்முடைய பிரேயர். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தாவே, அதுதான்ப்பா எங்கள் விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற அறிவை மக்கள் அடையணும். அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். பிரைஸ் தி லார்ட். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு வேதம் சொல்லுது. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இயேசப்பா சொல்கிறார். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிகிற அறிவில்லாதவங்க தப்பு செய்கிறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவில்லாதவங்க பாவ வழிகளுக்கு போகிறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவில்லாதவங்க கெட்ட காரியங்களில் ஈடுபடுறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவில்லாதவங்க கெட்ட விஷயங்களை செய்கிறாங்க. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போது நாம் வாழுகிற சென்னை பட்டணத்துக்காக, தமிழ்நாட்டிற்காக, இந்திய தேசத்திற்காக நாம் என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் ஆண்டவரே. இதுதான் உம்முடைய சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றும். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறோம். எல்லா மனுஷரும் உம்மை ஏற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுறோம். எல்லா மனுஷரும் உம்மை பின்பற்றணும்னு ஜெபம் பண்ணுறோம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீங்கள் சித்தமுள்ளவராக இருக்கிறீங்களே. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.